மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே பிடித்த ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா, அதுவும் குழந்தைகளுக்காக இருக்கு அப்படின்னா, யாருக்கு தான் பிடிக்காது? சரிகமபா ஜூனியர் சீசன் 5 வந்து இப்போ போயிட்டுருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில அபிஷேகா அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இப்ப இங்க வந்து பாடிட்டுருக்காங்கன்றத நெறைய இடங்கள்ல நம்ம சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம். இந்த நேரத்தில அவங்க தளபதி சுற்றுல பயங்கரமா ஒரு பாடல பாடி எல்லோரையுமே கவர்ந்துட்டாங்கன்னு சொல்லணும். இப்போ அவங்களுக்காக நடுவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்களுடைய படிப்பு செலவ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதனால எல்லோருமே அபிஷேகா அவர்களை பற்றி பேச, "நீங்க நல்லா படிக்கணும். இதோட இருந்துறக்கூடாது. நெறைய வெற்றிகள பார்க்கணும்." அப்படின்னு நடுவர்கள் எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள சொல்றதோட மட்டும் இல்லாம, அவங்களுக்கான படிப்பு செலவு மொத்தத்தையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இப்ப அபிஷேகாவுக்காக பேசியிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பொதுவாகவே நெறைய வந்து நம்ம சூழ்நிலைகள, நெறைய வந்து கேரக்டர்கள்ல கடந்து தான் வரோம். ஆனா, இந்த மாரி சின்ன வயசுலயே கஷ்டத்தோடையும், புரிதலோடையும் இருக்கக்கூடிய குழந்தைகள பார்த்தா, நிச்சயமாக யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். அதுலயும் திறமை இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா, நம்மளால முடிஞ்சத செஞ்சு அவங்கள வளர்த்து விடணும் அப்படின்னு தான் நெனைப்போம். அப்படிதான் இங்கேயும் ஜட்ஜஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஜட்ஜஸ்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள மக்கள் எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்றதுக்குன்னு ஒரு மனசு வேணும் அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, பராசக்தி திரைப்படம் வந்து இப்போ பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆகியிருந்தது. நல்ல ஒரு வரவேற்பை பெறும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவ்வளவா வரவேற்பு பெறல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அதில ஜெயம் ரவி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்த கூட இந்த அளவுக்கு அவருக்கு பேர் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. அதில அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லனா நடிச்சு அவருடைய அந்த நடிப்பு மட்டும் பேசக்கூடிய வகையில இப்போ இருந்து வந்துட்டுருக்கு. அதனால சுதா ஹங்கரா அவர்கள் அடுத்து தன்னுடைய படத்தில ஜெயம் ரவி அவர்கள தான் ஹீரோவாக நடிக்க வைக்க போறாரு அப்படின்ற பேச்சுகளும் வெளியாகி இருக்குது. இருவருமே ஒன்றாக சேர்ந்து படம் பண்ணா நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த படத்தில பராசக்தி திரைப்படத்தில வந்து பார்த்தோன்னா, ஜெயம் ரவி, அதற்கப்புறமாக சிவகார்த்திகேயன், அதர்வானு நடிச்சிருந்தாங்க. அடுத்து இப்போ சுதா ஹங்கரா இயக்கத்தில ஜெயம் ரவி மட்டும் சோலோவாக ஹீரோவாக நடிக்க போறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. படம் நிச்சயமாக நல்லபடியா வரணும்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.